இசப்பா சோத்திரம் அடையாளம் இந்த இடத்து சிறுசால்ட்டு நிற்கு தேவனுக்கு சோத்திரம். கடந்த மாதம் நல்ல இந்த சுகம் இல்லாமல் இருந்தேன். ஜலோசம் இந்த ராத்திரியில் ஒன்றும் இல்லை, விடிய காலம் மட்டும் இந்த மூக்கிலண்டு பயங்கர இந்த மூக்குழுவலும் வராது, ஒன்றும் வராது. நல்லா இந்த இடத்துல வந்து கவம் பிடிச்சி இருக்கும். இந்த ஒரு நாள் இந்த சின்ன பாஸ்கிட்ட சென்னை அப்புறம் ஆவி பிடிச்சிருந்தேன். ஆவிலையும் குறையில்லை. பிறகு தாரத்தில் ஒரு நாள் வந்து ஜெவ எண்ணெய் எடுத்து அது மூக்கில் இட்டு சுவாசித்தேன். அதே போல் காலையில் ஒன்றும் இல்லை, ஏசப்பா சுகத்தோடு பாதுகாத்தார். அடுத்து கணவருக்காக இந்த கணவர் ஒழுங்காக வெளியே போகிறதும் இல்லை, வீட்டில் பயங்கர போராட்டம் தான். போராட்டம் மத்தியில் ஏசப்பா இந்த போனாரை வந்து 2 வாரம் 3 வாரம் கொண்டு ஆலயத்து வர தோணும். தடைகள் இருந்தாலும் வரக்குது விடையில் ஏசப்பா தடைகளை மாற்றி கூட்டத்தை கூட்டி சேர்க்கணும். பாஸ்டர் பாட்டை சொல்லி ஜோம் பண்ணுவேன். பிள்ளைகளையும் குடும்பத்தை எங்களோட பாதுகாத்தார். பாவத்திலும் போராடல ஏசப்பா பாதுகாத்தார். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி சாட்சியம் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 1 மாத காலம் ஏசப்பா கண்மணி போல் பாதுகாத்தாங்க. ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதம் எனக்கு கழுத்தில் வந்து ரொம்ப ஊறலாக இருந்து ஒரு 4-5 நாள் தொடர்ந்து இருந்தது. அந்த ஊறுற இடத்துல வந்து தணுத்து இருக்கும். நான் பாஸ்டர்பாட்ட ஃபோன் அடித்து சொன்னேன். அந்த நாள்லேருந்து அந்த ஊரல் வந்து ஏசப்பா எனக்கு சுகப்படுத்தி தந்தாங்க. கடந்த மாதம் லாஸ்ட்டு ஒரு 15ஆம் தேதிக்கு பிறகு அம்மாயும் தம்பியோட பிள்ளைமா எங்கள் வீட்டில் வந்திருந்தாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து காய்ச்சல், ஜலதோஷம், இருமல் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்த உடனே நான் வந்து டீ கொடுத்தப்போ அதில் வந்து ஜெபனை விட்டு ஏசப்பா பிள்ளைக்கு இந்த சளி வந்து மாற ஏசப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா, இனி பிள்ளை வந்து இந்த சளியிலேருந்து தகப்பனே பரிபூர்ண விடுதலை நீங்கள் ஏசப்பா நீங்கள் தரும்போது நான் உங்களுடைய சமூகத்தில் அப்பா சாட்சி சொல்லுன்னு சொல்லி ஏசப்பாட்ட பொருத்தனை பண்ணேன். அந்த ஒரு நேரம் அந்த சாயலை வந்து ஜெபனை விட்டு கொடுத்த உடனே ஏசப்பா பரிபூர்ண விடுதலை பிள்ளைக்கு தந்தாங்க. ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப நெஞ்சு வலியாக இருந்தது. எனக்கு ஆராதிக்க முடியலை. ஏசப்பா எனக்கு ஆராதிக்க முடியும் ஏசப்பா கேட்டேன். ஏசப்பா எனக்கு பரிபூர்ண விடுதலை தந்தாங்க. ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். கடந்த 1 மாத காலம் ஏசப்பா கண்ணின் மணியப்பில் பாதுகாத்துக்காக எங்கள் குடும்பத்துக்காக திறப்பு நிச்சயிக்கிறேன். அப்பா குடும்பத்தை நன்றி சொல்லி சாட்சி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடையாள இடத்துல சாட்சியாக நிறுத்தின தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த 1 மாத காலம் வரை எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போவதற்கு போகிற வார வழியெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து நானும் என் சகோதரி சுசிலாளோடு சேர்ந்து போவதற்கு கிருபை செய்தீரே. மக்கள் எத்தனை நன்றி சொன்னாலும் போராது. எங்களுக்காக திறப்பிலிருந்து தேவதாசனும் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அதற்கு நன்றி. எனக்கும் குடும்பத்தில் இவ்வளவு சுகம்பலம் தந்த தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். சொந்தத்தில் ஒரு மகளுக்கு இது காற்று ப்ராப்ளமாக இருந்தது. அவளை சொன்னால் இந்த இடத்துல வான்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ஜெபிங்கன்னு சொன்னால் ஆஸ்பத்திரியில் சொல்லியிருந்தால் முதல்ல நாங்கள் திருவனந்தபுரத்துக்கு போக வேண்டும் என்று அனந்தபுரிக்கு. நான் சொன்னேன் நீ போக வேண்டாம், கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். நான் இன்றைக்கு இந்த இடத்துல உபவாசம் கூட்டேன், நீ ஒரு நாள் வரலாம், நீ சாட்சி சொல்லுவியான்னு கேட்டால் நான் சாட்சி சொல்லுவேன். என் சப்பாவுக்கு நன்றி சொல்லி சாட்சியை சொல்லுகிறேன். உனக்கு நாளைக்கு செக்கப் பண்ணும்போது அங்கே திருவனந்தபுரம் போகாத அப்பா காற்றில் ஒரு ப்ராப்ளம் இல்லை என்று சொல்லி அற்புதம் செய்தான். இந்த இடத்துல நான் சாட்சி சொல்லுவேன், நீ ஒரு நாள் வர வேண்டும் என்று சொன்னேன். வரலாம், நீ இன்றைக்கு சாட்சி சொல்லு சொன்னால் கர்த்தர் அவளுக்கு மறுநாள் செக்கப்பு பண்ணும்போது ஒன்று இல்லாத அற்புதம் செய்தார். அதற்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் போராது. அடியால் ஜெபித்தேன் என்றால் இந்த இடத்துல சாட்சி செல்வேன்னு பொருத்தனை சொன்னேன். அவள் ஒரு நாள் வரலாம் என்று சொல்லியிருக்கிறாள். வந்தவர்கிட்ட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டு. எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் திறப்பில் நிற்கிற தேவதாசனுக்கும் சின்ன பாஸ்டருக்கும் குடும்பம் முழுதும் நன்றி சொல்லி கர்த்தருக்கும் கோடி நன்றியோடு சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல சாட்சி நிறுத்ததுக்காக கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். கழிஞ்ச மாதம் ஏன்னா மருமகளுக்கு ஏன்னா பேரனுக்கு சுகம் இல்லாமல் இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி வந்தான். நைட்டு ஆச்சுது, திகமுட்டுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டான் கை வலியினால். அப்பொழுது
அவங்க வந்து மருந்து எது செய்ததுன்னா வேப்பிலையை அரைச்சி மருந்தாட்டு நைட்டு கொடுக்குறா. 10 மணி இருக்கும். அப்பொழுது நான் அதுக்கு முன்னாடி விழிச்சு மகனை இங்கே வா, இந்த ஜெபம் எழுத குடி, அப்போ உனக்கு மாறும், நீ அதை உண்ணாதன்னு சொன்ன பிறவன் கேட்காம தாய் விழிச்சு அந்த வேப்பிலையை நைட்டு கொடுத்து பிள்ளை வாந்தி எல்லாம் வந்து சர்த்தல் எல்லாம் இருந்தது. சரி நான் ஒன்றுமே மாறி பேசலை, சரி நீ செய்ய மாதிரி செய்யன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அந்த ஜெபவண்ணே போடு அவளுக்கு அவ்வளவு இது இல்லாமல் விருப்பம் இல்லாமல் இருந்தது. அதனால் அவள் அதை பிரயோஜனப்படுத்தலை. சரி நான் போய் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே நான் முடித்தேன். மறுநாள் நான் சாயந்தரம் ஆச்சு. நான் ஒரு 10 மணி அளவில் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போ நான் வந்து அதே பேருந்தான் வந்து என்கிட்ட கேட்டான், பாட்டி ஜெப எண்ணெய் இருக்கா தருவியலான்னு கேட்டான். அப்பொழுது நான் கேட்டேன் யாருன்னு. அது எங்கள் அம்மா சுகம் இல்லாமல் இருக்குது, அந்த ஜெப எண்ணெய் தாங்க பாட்டி அப்படின்னு கேட்டான். உடனே நான் என்னது ஜெப எண்ணெய் எடுத்து கொடுத்தேன். கொடுத்துட்டு எனக்கு நானும் பின்னாடி போயிட்டே இருந்தேன். போகும்போது அவள் கிச்சனில் அப்படியே மயங்கி வயிற்று வலியினாலையும் இடுப்பு வலியினால் ஒரே சத்தம் போட்டுட்டு அப்படியே படுத்திருந்தா. உடம்புல பார்த்தா ஒரே இந்த ஐஸ் குழந்த மாதிரி இருந்தது. நான் உடனே என்ன செஞ்சேன், கொஞ்சம் சூடு தண்ணி எடுத்து அந்த எண்ணெயை விட்டு கொடுத்தேன். அப்படி அதுலேயும் இல்லை, அப்படி 3 தடவை அந்த எண்ணெயை நான் விட்டு கொடுத்து குடித்தா. அடுத்து என்னை ஏதாவது ஆஸ்பத்திரி கொண்டு போங்கன்னு சின்ன பகை சொன்னேன். பாட்டி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு. நான் அப்போ சொன்னேன் வேண்டாம், ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போண்டா, இந்த எண்ணெயெல்லாம் குறையும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணாமல் குறையன்னு சொல்லி நான் இயேசு ரத்தம் சொல்லி அந்த எண்ணெயை அவளை வயறு உடம்பெல்லாம் தடவி பாத்ரூமு கூட போக முடியாமல் தூக்கி தான் கொண்டு இருத்தி கூட்டிகிட்டு வந்தோம். அடுத்து அந்த எண்ணெயை போட்டு நான் தடவி ப்ரேயர் பண்ணின, ஆண்டவரே இந்த எண்ணெயினால் உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், நான் சாட்சி சொல்லுவேன், என்னை நீங்கள் வெட்கப்படுத்தாதபடி இவளுக்கு இதுலேருந்து எண்ணெயில் விடுதலை நீங்கள் கொடுக்கணும் ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி விட்டேன். அந்த 3ஆவது தடவை அந்த எண்ணெய் குடித்த பிறகு கொஞ்சம் வலி குறைஞ்சி படுத்து சுகம் கொடுத்தா. அப்படியே படுத்திருந்து இந்த சுகம் கொடுத்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் நன்றி சொல்லியிருக்கிறேன். இன்னும் எனக்கு அடிக்கடி வந்து திகமுட்டு இருமல் வருது, தலைக்கு ஒரு இது போல் வரும், நான் அடிக்கடி பரான போல எல்லாம் வரும். பெரிய பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் இப்படி இருக்குதுன்னு. பாஸ்டர் நான் ஜெபத்தில் வைக்கேன் செய்யான்னு சொல்லி எனக்கு ஆறுதல் தந்தார். சின்ன பாஸ்டர்கிட்ட சில இந்த குடும்பங்களில் உள்ள கஷ்டங்கள் பாருங்களை சொல்லி அவர் சில ஆறுதல் எல்லாம் தந்து வர எங்களுக்காக திறப்புறதுன்னு பெரிய பாஸ்டர் சின்ன பாஸ்டர் அவங்க குடும்பங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து பாருங்க. எங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் நன்றி. கர்த்தருக்கு சோத்திரம். என்ன சாட்சியாக நடத்தின சோத்திரம். என்னை மூத்த மௌலுக மோனுக்கு பேரனுக்கு அவன் பரீட்சையெல்லாம் எழுதியிருந்தான். 8th கிளாஸ் போய் பரீட்சை எழுதியிருந்தான். அவனுக்கு வேலை கிடச்சா நான் சாட்சியாக சொல்லுவேன். சாட்சியல்னு பொத்தனை பண்ணி நான் ஜெபம் பண்ணினேன். ஏசப்பா அவனுக்கு வேலை கிடச்சணும், அவனுக்கு வேலை கிடச்சா நான் சாட்சி சொல்லுவேன் நெல்லி ஒன்று சொல்லி. இங்கேயெல்லாம் நிறைய இடத்துல நான் சாட்சி சொல்லுவேன் நெல்லி, எங்கேயும் சொல்லியா இங்கே தான் கிடச்சி சொல்ல நெல்லி அவனுக்கு வேலை கிடச்சிது. அதுக்கு கோடான கோடி சோத்திரம், கோடான கோடி நன்றி அப்பா ஏசப்பா. அதனால் அவனுக்கு திடீர்னு அவனுக்கு கல்யாணம் எல்லாம் ஆகியாச்சு. கல்யாணம் எல்லாம் செஞ்சு அவனுக்கு வேலை கிடச்சி, வேலை ஊட்டியில் வேலை பேங்கில் வேலை கிடச்சி. நமக்கு கோடான கோடி நன்றி அப்பா, கோடான கோடி சோத்திரம் சோத்திரம் அப்பா ஏசப்பா. சாட்சியாக முடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நான் காலமாக தூக்கம் எழும்பும்போது எனக்கு 2 காலையும் சுளுக்கி பிடிச்ச மாதிரி நல்லா வலியாக இருந்துச்சு. அப்புறம் அன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போனேன், எனக்கு வலி இருந்தது. அடுத்து புதன்கிழமை ஆகும்போது வலி நல்லா இருந்தது. அப்போ நான் வந்து எங்கள் சர்ச்சுக்கு வரும்போது சின்ன பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ண கொடுத்தேன். அவங்க எனக்கு ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. அடுத்து வீட்டுக்கு போயிட்டு தூங்கும்போது ப்ரேயர் ஆயில் போட்டுட்டு தூங்கினேன். மறுநாள் காலம் எழும்பும்போது லைட்டாக இருந்தது. ஏசப்பா எனக்கு அதுலேருந்து சுகபத்திரமாக எனக்கு விடுதலை தந்தாங்க. சுகதந்த ஏசப்பாக்கு நன்றி. எனக்காக ஜெபித்த அங்கிள் ஆண்டி சின்ன பாஸ்டருக்கு நன்றி சொல்லி சாட்சியை முடிக்கிறேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு மாத கால அளவும் தேவன் எங்களை பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து மீட்டாங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு பிசாசின் தொந்தரவிலிருந்து ஏசப்பா எங்களுக்கு அற்புதமாக விடுதலை தந்தாங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் ஒரு நாளைக்கு நான் 2 வீலர் எடுத்துகிட்டு வெளியில் போகும்போது என் பையன் சொன்னான், அம்மா நானும் வாரேன். அப்போ ஏன்னா உள்ளுக்குள்ளாடி ரொம்ப பயமாக இருந்தது. இருந்தாலும் சரி உட்காந்தானேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போனேன். அப்புறம் போயிட்டு திரும்ப வரும்போது இவனை நான் பாதியில் இறக்கி விட்டுட்டேன். நீ நடந்து வந்துருன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு வந்தேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு கை காலில் ரொம்ப ஒரு மாதிரி ஷிவரிங்காகவே இருந்தது. ஆனால் அன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் உஷா வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க வாரது வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்தது. நீ அந்த பைக்கை நான் தொடவே செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒதுக்கிடணும் அப்படின்னே மனசில் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னன்னு தெரில, அவங்க கொஞ்சம் நேரம் தாண்ட என்னோட அந்த ஷிவருங்க எல்லாம் குறைஞ்சிது. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் அவங்க வீட்டில் இருக்கும்போது என்னை மனசில் தோணுச்சு, பைக்கு நம்ம ஓட்டினா எல்லோரும் ஓட்டுறாங்களே, நமக்கு ஓட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதைரியம் வந்தது. அது எதனாலேன்னு தெரில. ஏசப்பாவோட பிள்ளைங்க நம்ம வீட்டில் வரும்போது அவ்வளோ ஆசீர்வாதம் தான். அதற்காக ஏசப்பா கோடான கூட நன்றி செலுத்துகிறேன். இத்துடன் சாட்சியை முடிக்கிறேன். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காக ஆனதுன்னா திறப்பிலேருந்து ஜெபிக்கிற பாஸ்டருக்கும் பாஸ்டர் குடும்பத்திற்கும் நன்றி செலுத்தி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியேன் ஒரு நாள் சும்மா சாதா நிற்கும்போது ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அந்த தரிசனம் என்னவென்று சொன்னால், ஒரு பாம்பு அப்படியே என்னுடைய வலது நெஞ்சிலே கொத்தினதாக பார்த்தேன். அப்போது நான் வலது கை கொண்டு அந்த பாம்பை பிடித்தேன். கொன்னதாக தெரியவில்லை. ஒரு 2 நாள் கழிந்ததும் வலது நெஞ்சு வலி ஆரம்பித்தது. ஒரு ராத்திரி டாலாக்காட்டில் போன மாதம் உபாசஜம் நடப்பதற்கு ஒரு 4 நாளைக்கு முன்னால் ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். ஜெப எண்ணெய் போட்டேன். இருந்தாலும் தீர்ந்த பாடில்லை. அப்படியே படுத்துவிட்டு வலி தாங்க முடியாமல் ஏசப்பான்னு சொல்லி நெஞ்சில் கையை வைத்துட்டு அப்படியே படுத்தேன். ஒரு அரை மணிக்கூருக்குள்ளே ஏசப்பா பூர்ணமான ஒரு விடுதலை தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பாஸ்டர் மூலமாக ஏசப்பா ஒரு வாக்கு தத்துவத்தை தந்தார். இந்த வருஷத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஒரு 15 வருடத்திற்கு முன்பாக என்னுடைய சித்தியார் ஒரு வீடு போட்டார்கள். அவர்கள் வீடு போட்டு முடிந்தது. போர் போடுவதற்கு அவங்களிடத்தில் காசு இல்லாமல் என்று கொஞ்சம் காசு கேட்டார்கள். அப்போது என்னிடத்தில் காசு இருந்த நான் வேலைக்கு போயிருந்தேன். ஒரு 60,000 ரூபாய் கேட்டார்கள். அவங்க சொன்ன என்னவென்று சொன்னால், வெளிநாட்டு உருப்படியில் 5 பவுன் நகை தருவோம் என்று சொல்லி. ஒரு 10 வருஷம் கழிந்து ஒரு 3 பவுன் தந்தார்கள். அதுக்கு பிறகு பணம் கொடுக்க வேண்டாம் என்று சொன்ன எதிர்பார்ப்போடு அவர்கள் இருந்தார்கள். என்னுடைய தம்பியார் என்னிடத்தில் சொன்னான், அந்த பணமோ நகையோ இனி திருப்பி கிடைக்காது என்று சொல்லி. நான் ஜெபத்தில் வைத்திருந்தேன். ஏசப்பா பாஸ்டர் மூலமாக சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி தந்தார். போன வாரத்திலே 1 லட்சம் ரூபாய் என்னுடைய கையில் கொண்டு வந்தார்கள். இன்னும் 1.5 லட்சம் ரூபாய்கிட்ட உண்டு. அதை கூடிய சீக்கிரத்தில் தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார்கள். நம்ம அவற்றை முறுக்கி கேட்டால் படித்ததை பார்த்து வாங்கிக்க என்று சொல்லுவார்கள். தேவனுடைய இரக்கத்தின்படியாகவும் தேவன் பாஸ்டர் மூலம் சின்ன வார்த்தையை நிறைவேற்றி தந்தார். அதற்காக நன்றி சொல்லி, ஜெபித்த பாஸ்டருக்கு நன்றி சொல்லி சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசப்பா கடந்த ஒரு மாதம் முழுவதும் என்னை என்னுடைய குடும்பத்தை சுகபத்திரமாக பாதுகாத்த எசப்பாவுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். என்னுடைய இடது கால் உப்பு குத்தி அந்த அடிப்பாதத்துக்குள்ளே ஒரு வாரமாகவே வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. திங்கட்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த வலி அதிகப்பட்டு நல்ல வலியை காலைக்குள்ளே ஊன முடியாதபடி வலியாக இருந்துச்சு. அப்போ நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னேன், என்னுடைய கால் நல்ல வலியாக இருக்குது அப்படின்னு. ஜெப எண்ணெய் போட்டுட்டு படு மாறும் அப்படின்னாங்க. மறுநாள் காலையில் பார்க்கும்பொழுது ஏசப்பா அற்புதமான ஒரு விடுதலையை கொடுத்தாங்க. அதற்காக ஏசப்பா ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். அப்புறம் கொஞ்ச நாட்களாக என்னுடைய
பெட்ரூமில் வந்து எனக்கு படுக்க முடியாது. நான் ரூமுக்குள்ளே நைட்டு போயாச்சுன்னா எனக்கு மூச்சு வாங்கிட்டே இருக்கும். அப்படி தலை வச்சு படுத்தா ஒன்றில் மூச்சு வாங்கும், இல்லைன்னு சொன்னால் இருதயம் கொஞ்சம் படபடப்பாயிட்டு இருக்கும். சரியானபடி சுவாசம் விட முடியாது. அப்போ கொஞ்சம் நேரம் புரண்டு பார்த்துட்டு என்ன செய்வேன்னா எழும்பி உடனே தான் வெளியில் வந்துடுவேன். வெளியில் வந்து பாய் விரித்து படுப்பேன். படுத்த உடனே ஒரு 5 நிமிஷம் கூட என்னால் முழிச்சிருக்க முடியாது, உடனே நான் தூங்கிடுவேன். கடந்த மாதம் வந்து லாஸ்ட் வாரம் ஆகும்பொழுது பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ பாஸ்டரோடு நான் பேசிகிட்டு இருக்கும்பொழுது சொன்னேன், நிறைய காரியங்கள் பேசிகிட்டே இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்பொழுது சொன்னேன், இந்த வாரத்தில் அன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தான் வந்திருந்தாங்க. இந்த வாரத்தில் நான் ஒரே ஒரு நாள் தான் என்னால் ரூம்லேயே போக முடிஞ்சிச்சு. என்னால் ரூமுக்குள்ளே போயிட்டு படுக்க முடியாது, ரொம்ப மூச்சு வாங்கும், இல்லைன்னு தொண்டைக்கு ஏதாவது கடிக்கிறது மாதிரி தோணும். உடனே நான் எந்திரிச்சு வெளியில் வந்துடுவேன். அப்படி எனக்கு இருக்குது. எனக்கு அந்த தூக்கம் வந்து சரியில்லை பாஸ்டர் அப்படின்னு ஏசப்பா வந்து அவங்க விண்ணப்பத்தை கேட்டு அற்புதமாக அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி என்னோட ரூமுக்குள்ளேயே போய் தூங்க ஏசப்பா இறக்கம் பண்ணாங்க. அதற்காக ஏசப்பா ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். அந்த மூச்சு வாங்குதல் இல்லாதபடி ஏசப்பா என்னை பாதுகாத்து கொண்டு வராங்க. அதற்காகவும் ஏசப்பா ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எனக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுகிற பாஸ்டர்மா சின்ன பாஸ்டர் அவங்க குடும்பத்துக்காக நன்றி சொல்லி என் சிறு சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடியாளே, இந்த இடத்திலே ஒரு எளிய சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த 1 மாத காலம் அளவாகவும் அடியாளையும் அடியாள் குடும்பத்தையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் கடந்த நாட்களில் எங்களுடைய வாகன பிரயாணங்களில் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கிருபையாய் நேர்த்தியாய் வழிநடத்தினதை இவருக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனையோ ஆபத்துகள் நெருங்கி வந்த போதிலும் கர்த்தர் கிருபையாய் எங்களை பாதுகாத்த தயவிற்காய் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த மாதத்திலும் பிள்ளைகளுக்கு வந்த பலவீனங்களிலிருந்தும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தினார், அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். அடியாளுக்கு வந்த ஒவ்வொரு உபத்திரவங்களிலும் பல தருணங்கள் ரொம்ப முடியாத அளவுக்காய் சரீரம் ரொம்ப கஷ்டமான சூழலிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்பொழுது கர்த்தர் நல்ல சுகத்தை தந்து ஒவ்வொரு நாளும் என்னை அடியாளை நடத்தினார். அதற்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இம்மட்டுமாய் ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காய் ஒவ்வொரு நாளும் திறப்பிலே நிற்கிற எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாருக்கும் குடும்பத்திற்கும் சின்ன பாஸ்டர் குடும்ப பாஸ்டர்மா ஒவ்வொருவருக்கும் நன்றியை சொல்லி இந்த எளிய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தரி ஸ்தோத்திரம். கழிஞ்ச 1 மாதமும் என்னை பாதுகாத்த ஏசப்பாவுக்கு நன்றி. எனக்கு கழிஞ்ச 1 மாதம் வீட்டு போராட்டத்தின் மத்தியிலையும் ஏசப்பா அற்புத ஆசீர்வாதத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு அடிக்கடி ஒரு தலைவலி வரும். அந்த தலைவலி ஜெப எண்ணெய் போட்டுட்டு ஏசப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன். ஏசப்பா அதையும் அற்புதமாக சுகம் தந்தார். கால் வலி அடிக்கடி வரும், அதையும் ஜெப எண்ணெய் போட்டு ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவேன். அதுக்கும் அற்புத சுகத்தை தந்தார். கால் இடுக்கில் வந்து ஒரு புண்ணு மாதிரி, அது என்ன புண்ணுன்னே சொல்ல உட்காது. யார் பார்த்தாலும் சுகர் புண்ணுன்னு சொல்லுவாங்க. சுகர் குறைஞ்சாலும் அதில் புண்ணாது. அந்த இடுக்கு நல்ல வலியாக இருக்கும். அதுலேயும் ஜெப எண்ணெய் போட்டுட்டு பாஸ்டர்ட்டையும் சொல்லியிருக்கேன். ஜெபம் பண்ணி போட்டதுக்கு ஏசப்பா அற்புத சுகத்தை தந்தார். எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஜெபம் பண்ண பாஸ்டர் குடும்பத்துக்கும் நன்றி சொல்லி சரிய சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடி சாட்சி ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு புதன்கிழமை வந்து இங்கே சர்ச்சில் இருந்தேன். காலேஜில் வரும்போது ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. அப்போ நான் வீட்டில் போய் அம்மா கிட்ட சொன்ன மாதிரி ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னு. அம்மா சுடு தண்ணி ஜெபன் ஊற்றி தந்தாங்க. குடிச்சிட்டு நைட்டு நான் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. ஏசப்பா அற்புதம் மறுநாள் எழும்பும்போதே அற்புதமான தலைவலி மாற ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடிக்கடி ஜலதோஷம் காய்ச்சல் இருமல் அப்படியெல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பிள்ளைமே சுடுதண்ணி ஜெபனை ஊற்றி குடிச்சிட்டே இருந்தோம். ஏசப்பா அற்புதமாய் சொன்ன ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி காலேஜ் ரிசல்ட் வந்துச்சு. அதுலேயும் ஏசப்பா வர இல்லாமல் பாஸ் ஆக ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. நீ மட்டுமா எடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சொன்ன ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ப்ரே பண்ண பாஸ்டர் சின்ன பாஸ்டருக்கு நன்றி.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்துல ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் கடந்த ஒரு மாதம் முழுவதும் அடியாளையும் அடியாளின் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல் பாதுகாத்தார். அதற்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் வாகன யாத்திரை பிரயாணங்கள் எல்லாம் தேவன் கூட இருந்து நடத்தினார். அதற்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து சளி பலவீனம் இருந்துச்சு. பிரேயர் ஆயிலும் இஞ்சி சாரில் பிரேயர் ஆயில் ஊற்றி கொடுத்தேன். ஏசப்பா வீண் செலவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி பூர்ண சுகத்தை தந்தார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் போன மாதம் 16ஆம் தேதி என்னுடைய கணவனார் வந்து வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு நாய் குறுக்கே சாடி ஒரு சின்ன விபத்து. தேவன் அதுலேயும் எந்த வீண் செலவுக்கும் ஒப்பு கொடுக்காதபடிக்கு பாதுகாத்தாங்க. அதற்காக இந்த தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அடியாளுக்காகவும் அடியாளின் குடும்பத்திற்காகவும் அனுதினமும் திறப்பில் ஜெபிக்கிற பாஸ்டர் குடும்பத்திற்கும் சின்ன பாஸ்டருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய சிறு சாட்சியம் முடிக்கிறேன். சூத்திரம். இந்த சபையில் ஒரு சாச்சா கர்த்தர் சூத்திரம். எவ்வளோ கஷ்டம் மரமே வந்த பிறகும் கர்த்தர் என்னை கைவிடவில்லை. கர்த்தர் சூத்திரம். நான் எவ்வளோ கண்ணீர் மத்திலே நான் நின்ன பிறகும் அவர் என்ன அந்த கண்ணீரை தாங்கி அவர் பலப்படுத்தினார். கர்த்தர் சூத்திரம். அதில் எனக்கு பேரனுக்கு ஒரு ஏதி கர்த்தர் சோதரம். அது ஒரு லெக்கில்லாத அது ஓடிக்கண்டு தெரியும். கர்த்தர் சோதரம். அந்த பிள்ளை விழித்தவர் வரல. அந்த பிள்ளை இந்த கூட்டத்தில் வருகி அது வாஞ்சியோடு தாஞ்சியோடு நடத்த வேணும். அந்த குடும்பத்தை ரசிக்கப்படுத்த வேணும். கர்த்தர் சோதரம். நான் என் கணவனுக்கு சுகம் இல்லை. கர்த்தர் சோதரம். நான் அழுது பெரும்பின கர்த்தாவே இந்த ஏரியா அவருக்கு மாற்றி தாராண்டவர். என்னுடைய மரணம் போனால் அந்த மனுஷன் இருக்கணும்னு நான் இன்னொன்றும் வீடு இல்லை கூடு இல்லாத நான் மகளுக்கு பிள்ளை நிற்கும். கர்த்தர் சோதரம். என்னை எவ்வளோ நன்றி அவர் செய்யார். ஆண்டவர் மக்கள் ஜெவந்தான் என்னை தாங்கி நிற்கார். கர்த்தர் சோதரம். எவ்வளோ சந்தோஷ வழியில் நான் நடக்கேன். கர்த்தர் சோதரம். எனக்கு என்னுடைய மரணமானாலும் ஜீவனானாலும் என்னை கடையில் படுத்தாத என்னுடைய உசிரை எடுக்க வேணும். கர்த்தர் சோதரம். நான் அவ்வளோ கஷ்டமும் வேதனையிலையும் அவர் எவ்வளோ சிலுவை பாடுபடியார். அந்த பாடெல்லாம் நான் பட்டா நோய் தாச்சு. இன்னொரு எனக்கு ஒரு பாடு இல்லை. கர்த்தர் சோதரம். அந்த பாட்டில்னு நான் எனக்கு விடுதலை தர நான் கேட்ட வகை எனக்கு ஒரு வகையும் அவர் குறைவு வச்சல. எனக்கு நிறமான காரியத்தை என்னை தாராளம் தந்து சந்தோஷ வழியினால் நடத்தி நான் சமாதானத்தோடு நான் நடக்கிறேன். கர்த்தர் சோதரம். என் ஆண்டவர்கள் மக்களை ஜெவந்தான் பெருது. அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். அவர் அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நடத்தும். கர்த்தர் சோதரம். கத்திர சோத்திரம். கத்திர இந்த இடத்துல என்ன சாட்சி மாத்திரம் கத்திரை நன்றியோட சோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து அடியாளையும் குடும்பத்தையும் பாதுகாத்து அந்த கத்திரை நன்றியோட சோத்திரிக்கிறேன். நம்முடைய ஜெனிசாலுக்கு கத்தர் சோத்திரம். கத்தர் ஒரு அற்புதமான ஒரு விடுதலையை கத்தர் தந்து ஒரு பெண் குழந்தைய பிரசவிச்சு எடுக்க கத்தர் கிரியை செய்த கத்தரை நன்றியோட சோத்திரம். இன்னும் கத்தருக்குள்ளே நாங்கள் குடும்பமாக ஆண்டருக்குள்ளே ஜீவிக்கும்படி கத்தர் கிரியை செய்யணும். கத்தர் சோத்திரம். இதுக்கு கத்தர் அற்புதம் செய்த தேவனுக்கு கோடி சோத்திரம். எங்களுக்காக அனுதினமே ஜெபிக்கிற பாஸ்டரும் குடும்பத்துக்கும் நன்றி சொல்லி என் சாட்சி முடிச்சேன். கத்தர் சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலே கர்த்தரனை சாட்சியாக நிறுத்தினதுக்காக என் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாளும் வேலைக்கு செல்லவும் கர்த்தர் சுகபலன் தந்தார். அநேக பலவீனங்கள் சரீரத்திலே வந்தது. ஆனாலும் எந்த தடையும் இல்லாதபடி கர்த்தர் எல்லா நாளும் பணிக்கு செல்லவும் தேவன் கிருபை செய்தார். அதற்காக என் தேவாதி தேவனை தேவாதி தேவன் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் ஆஃபீஸில் வந்து நிறைய வேலை நெருக்கம் அநேகம் காணப்பட்டது. எல்லாவற்றிலும் கர்த்தர் நல்ல ஞானத்தை தந்து கூடவே இருந்து நடத்தினார். எந்த தீங்குக்கும் ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் அருமையாய் பாதுகாத்தார். அதற்காக தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் வாகன யாத்திரைகளில் எல்லாம் கர்த்தர் கூடவே இருந்தார். எவ்வளவோ ஆபத்துகள் நெருங்கி வந்த போதிலும் கர்த்தர் எதிலும் ஒப்பு கொடுக்காதபடிக்கு எந்த தீங்கும் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் அருமையாய் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்தார். அதற்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காக ஜெபித்து வருகிற எங்கள் பாஸ்டருக்கும்
சின்ன பாஸ்டர் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மட்டும் என்னை கடந்த மாதம் முழுவதும் கண்மணி மேலே பாதுகாத்து நாளையில் இந்த இடத்துல சாட்சியாக என்னை வைத்தார். தேவனுக்கு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் இந்த இடத்துல சபைக்கு போன ஞாயிற்றுக்கிழமை காலையில் சபை ஏறும்போது சரீரத்தில் அவ்வளோ பலவீனத்தோடு வந்த இடத்துல வந்தேன். ஆனால் தேவன் பலத்தோடு போகும்போது பலத்தோடு சுகத்தோடு என்னை பாதுகாத்து அனுப்பினார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் இந்த நான் வேலை பார்க்குற கடையில் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு தடவை சேலரி கூட்டுவாங்க. எல்லா வருஷமும் ஒரு வருஷத்தில் 1000 ரூபா சேலரி கூட்டுவாங்க. ஆனால் இந்த வருஷம் எனக்கு பார்த்தீங்கன்னா இடையில ஒரு 2 வீலர் வாங்கி தந்தாங்க. அதே போல் இந்த வருஷம் 1500 ரூபா சேலரி கூட்டி தந்தாங்க. அதை கர்த்தனை சோத்திருக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா என் அப்பாய் காலில் ஒரு சுவர்னால ஒரு புண்ணு, பெரிய ஒரு புண்ணுன்னா தான் 2 நாள் தான் இவருக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு கட்டு போடணும். அவ்வளோ பெரிய புண்ணாக இருந்து, ஆனால் தேவனோட கிருபையால் அவர் நல்ல சுகத்தோட ஒரு சின்ன ஒரு புண்ணு இருக்க இடம் தெரியாத அளவில் புண்ணை எல்லாம் மாற்றி கொடுத்தார். அதுக்கு சோத்திரிக்கிறேன். அதுக்காக ஜெபித்த பாஸ்டர் அம்மா நல்லா ஜெபித்திருமா அவங்ககிட்ட சொல்லியிருந்தவருக்கா அவங்க பட்ட வேதனை அவருக்கு எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஜெபத்தை கேட்டிருப்பா கட்டாயம். ஏசப்பா அந்த ஜெபத்தை கேட்டு என்னை அப்பா நல்ல விடுதலை கொடுத்துருக்கிறார். அதற்காக சோத்திரிக்கிறேன். அதுபோல் பாஸ்டர் சின்ன பாஸ்டர் ஒவ்வொருக்கா தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் அவர்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சமூகத்தை தாழ்த்தி இந்த விண்ணப்பத்தை வைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு காலை கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்து நான் சின்ன பாஸ்டர் சொல்லி ப்ரே பண்ணேன். சின்ன பாஸ்டர் ஆண்டிகிட்டே இருந்து சுடுதண்ணில் ப்ரே விட்டு குடிக்க சொன்னாங்க. அதன்படி பாஸ்டர் ஆண்டி சுடுதண்ணில் ப்ரே விட்டு தந்தாங்க. நானும் குடித்தேன். அந்த ஆராதனை முடிவுக்குள்ள கர்த்தர் எனக்கு பரிபூர்ணமாக சுகத்தை தந்தார். சுகந்த இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்காக அனைத்தையும் ஜெபித்து கொண்டிருக்கிற பாஸ்டர் குடும்பத்தினர் சின்ன பாஸ்டருக்கு நன்றியை சொல்லி சாட்சியை முடிக்கிறேன்.